அதிக மழை வந்தாலும் அல்லது வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வானிலை தமிழ்நாட்டில் நிலவினாலும், தொடர்ந்து உங்களுக்கு நம்ம முன்கூட்டியே அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் கேளுங்க. மற்றவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க அந்த ஒரு வேளை லைக் பட்டன கிளிக் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன கிளிக் பண்ணாம இருக்கிறதுனால, அவங்களுடைய தொலைபேசியில அந்த குறுஞ்செய்தி வராமலே இருக்கு. எப்போலாம் நம்ம தகவல் கொடுக்குறோமோ, அப்போலாம் அவங்களுக்கு வராமலே போயிடுது. அதனால மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா, உங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்போ அடுத்ததாக நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்குள்ள இப்போ நம்ம போறோம். எந்தெந்த தேதியில மழை வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை பதிவாயிருக்கு, அதிகாலை பனிப்பொழிவு எப்போ நமக்கு முற்றிலுமாக குறைய போகுதுங்கிற பல தகவலோடு நம்ம வந்திருக்கிறோம். அதனால தொடர்ந்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. பிப்ரவரி 27ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அநேக பகுதிகளில் வறண்ட வானிலை தான் தொடரும். அதனால சொல்லக்கூடிய இந்த மழை வரப்போகுதுன்னு எல்லாருமே இன்னைக்கே வரப்போகுது போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க. என்னப்பா மழையவே காணும், எல்லாருமே மழை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதே முதல்ல கொடுக்குறோம். டேட் அனௌன்ஸ்மெண்ட் எதுக்காக சொல்கிறோன்னா, எந்த தேதியில் மழை வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால் பிப்ரவரி 27 வரைக்கும் நீங்கள் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கவும் தேவையில்லை. ஏன்னா வறண்ட வானிலை மற்றும் நிறைய இடங்களில் நமக்கு வந்து பனிப்பொழிவும் வறண்ட வானிலை தான் காணப்படும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க தான் செய்யும். அடுத்ததாக பிப்ரவரி 28 தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 28 அன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகை, திருவாரூர், தஞ்சாவூரில் சில பகுதிகள் ஆங்காங்கே பகுதியான மழை வாய்ப்பு, லேசான மழை, மிதமான மழைன்னு பெய்ய ஆரம்பிக்கும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர்னு இந்த தென் மாவட்ட பகுதிகளிலும் டெல்டாவிலும் சில பகுதிகளை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக லேசான மழையும் மிதமான மழையுமாக பிப்ரவரி 28 அன்று நமக்கு வந்து ஆங்காங்கே பெய்ய ஆரம்பிக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் விட்டு விட்டு கனமழையும் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி என தென் மாவட்ட பகுதிகளும் அதை தொடர்ந்து டெல்டா பகுதிகளிலும் சில இடத்துல விட்டு விட்டு நமக்கு பகுதியாக பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை ஒருவேளை நீங்க வெளியே செல்கிறதாக இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் தென் மாவட்டத்திற்கு நிறைய பேர் வெளியூர் செல்கிறதாக இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கையில கொடை எடுத்துட்டு போயிருங்க. வெயில் தானே, வெயில் இந்த கொளுத்துது, மழை வருமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிற தேதிகளில் மழை வரும். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிகள் வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் கையில் கொடை இருக்கட்டும். மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகமாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான், எல்லா இடங்களும் கிடையாது. சொல்கிற இடத்துல மட்டும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது. அடுத்ததாக உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா டெல்டாவில் வந்து 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கனமழை விட்டு விட்டு பதிவாகும். தென் மாவட்டங்களில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இன்னும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் 10 சென்டிமீட்டருக்கும் மேலே பதிவாகிறது போல இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம். தற்போதைய நிலவரப்படி 5லிருந்து 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை மழையின் அளவில் அந்த மழை பெய்யக்கூடிய அந்த அளவு அதிகரிக்கும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை மட்டுமே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் நிறைய இடங்கள் நம்ம சொல்லலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரின்னு பல இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இடங்களில் சமவெளி பகுதிகள் இருக்குது. உள் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் சமவெளி பகுதிகளில் எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் பதிவாயிருக்கு அப்படின்னா 33 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது உள் மாவட்டத்தில் வட தமிழக உள் மாவட்டத்தில் சமவெளி பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதுக்கப்புறமா கடலோர பகுதி புதுவை மற்றும் காரைக்காலில் 30 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை. கடலோர பகுதினா வட கடலோர பகுதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இது போன்ற பகுதிகளில் அதாவது 30 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடலோர பகுதிகளில் கடந்த
4 மணி நேரத்தில், அதாவது நேற்றைய தினங்களில் பதிவான வெப்பநிலைகள் 30லேருந்து 34 வரைக்கும் தான் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. சரி, இதே வெப்பம் அப்படியே அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடருமானா கண்டிப்பாக கிடையாது, மேலும் உயரப்போகிறது. இனி வரும் நாட்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இயல்பை விட கூடுதலாக 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், இயல்பிலிருந்து கூடுதலாக 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பமானது அதிகரிக்க போகிறது. அப்போ ஏற்கனவே 34 இருக்கிற இடத்துல 36, ஏற்கனவே 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகக்கூடிய பகுதிகளில் 39ஆகவும் படிப்படியாக மார்ச் மாதத்திலிருந்து அதிகரிக்கும். மார்ச் 2வது வாரத்திலிருந்து உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கூட வெப்பமானது சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மழை நாட்கள் மட்டும் கிடையாதுங்க, வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களிலும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா வெயில் காலங்களிலும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதிக வெயில் காரணமாக நிறைய உயிரிழப்புகள்லாம் இந்த ஆண்டு இல்லை, கடந்த ஆண்டுகள், அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடை காலங்களில் வெப்ப அலை வட இந்தியாவில், தமிழ்நாட்டில் கூட பரவாயில்ல, ஆனால் வட இந்திய பகுதிகளில் மோசமான வெப்ப அலை வீசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலங்களாகட்டும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பகுதிகளில் தொடர்ந்து வெப்ப அலையெல்லாம் நிறைய இடங்களில் வீசியிருக்கு. இந்த வருஷமும் வீச போகுது வெப்ப அலையானது. இந்த வருஷமும் நமக்கு வீச போகுது. வெப்ப அலைனா என்ன அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ச்சியாக இயல்பிலிருந்து கூடுதலாக ஒரு இடத்தில் வெப்பம் பதிவானால் அதற்கு பெயர் வெப்ப அலை என்று சொல்லப்படும். அந்த வெப்ப அலை இந்த வருஷமும் நிறைய இடங்களில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த கோடை காலங்களில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது. குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் 49 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ் கூட போகலாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான வெப்பம் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இந்த வருஷம் அங்கு அதிகமாக வந்து பதிவாகும். அதைத் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலும் வட இந்திய பகுதிகளிலும் அதிக வெப்ப அலையானது வீசக்கூடும். தொடர்ந்து சொல்லலாம். பிப்ரவரி இறுதி வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுங்கிறது இருக்க தான் செய்யும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு குறையாது. இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான், இன்னும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அதிகாலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவு நிறைய மாவட்டத்தில் தொடர்ந்து காணப்படும். கொஞ்சம் குளிருடைய தாக்கம் அதிகாலையில் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மார்ச் மாதங்கள் முதல் வாரம் தாண்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அதிகாலை பனிப்பொழிவெல்லாம் உங்களுக்கு 100% குறைஞ்சு போயிட்டு அப்புறம் புழுக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களுக்கு வெப்பநிலை அசௌகரியங்கள் நிறைய ஏற்படும். அதில் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பிப்ரவரி இறுதி வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கும். அப்புறம் மார்ச் 2வது வாரம் தான் வந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக நேர பனிப்பொழிவுகள் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் வானிலை மோசமாக இருக்குது. சில மாவட்டத்தில் பார்த்தா கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது, சில மாவட்டத்தில் பார்த்தா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க போது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிவிப்புகள் எங்கே எப்படி இருக்குங்கிற தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் எல்லாருமே பயன்பெற்றுக் கொள்ளணும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தேதிகள் இன்னும் உங்களுக்கு அறிவிக்க போகிறோம். இந்த மார்ச் முதல் வாரங்கிறதோட முடிய போகிறது இல்லை, அதுக்கடுத்து நிறைய வெப்பசலன இடிமழை ஏப்ரல் மாதங்களாகட்டும், மே மாதங்களாகட்டும். வெயிலை நினைச்சு பயப்படாதீங்க, நிறைய வெப்பசலன இடிமழை நமக்கு வந்து வரப்போகுது. அந்த மழையும் எப்பப்போ அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுவோம். தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.